தினம் கேப்பை புட்டு. கேப்பை புட்டுக்கு தேவையான பொருட்கள்: கேப்ப மாவு தேவையான அளவு, அரை மூடி தேங்காய் திருவியது, வெள்ளைக்கட்டியும் எடுத்துக்கலாம், இல்லை ஜீனி எடுத்துக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்க்கலாம். சிறிதளவு அதோட பாசிப்பருப்பும் எடுத்துருக்கோம். பாசிப்பருப்பு 100 கிராம். இது ஒன்றாமல் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான கேப்பை புட்டு தயாராக. அந்த டிஃபன் பாக்ஸில் வச்சுருந்த பாசி பருப்பை இட்லி சட்டிக்கில் வேக வச்சுக்கிறோம். இல்லை குக்கரில் கூட நம்ம வேக வைத்துக்கலாம். பாசி பருப்பு வேக வச்சுக்கிறோம். மாவு கேப்ப மாவை ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்ந்து நம்ம கலக்கி எடுத்துக்கிறோம். கேப்பை புட்டு, அருமையான கேப்பை புட்டு தயாராகிக்கிட்டு இருக்கு. தண்ணீர் அதிகமாக சேர்த்துறாமல் தேவையான அளவு, அதாவது புட்டு இதுக்கு தொளிச்சு தண்ணியை வேணுங்கிற அளவு லைட்டாக தொளிச்சு தெளிக்கிறோம். கூடுதலாக போயிடக்கூடாது. கூடுதலாக போனால் நம்ம தோசை ரொட்டி சுடுற மாதிரி இதாயிடும். கேப்பை ரொட்டிக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. மாவை ஒரு சாப்பிட்றதுக்கு தோதா பக்குவத்தில் இதுன்றதுக்கு சளிச்சு எடுத்துக்கிறோம். அருமையான கேப்பை புட்டு, கேப்பை கம்பு இதெல்லாம் அருமையான ஒரு உணவு. உடம்புக்கு இரும்பு சத்து உள்ள உணவு. அருமையான கோதுமை, கம்பு, கேப்பை இதெல்லாம் நல்ல அருமையான தானியங்களில் நல்ல ஒரு நம்ம தாத்தா பாட்டி காலங்களில் அந்த கேப்பை புட்டு, கேப்பை கம்பு தான் அருமையான உணவாக இருந்திருக்கு. அருமையான நம்ம செட்டிநாட்டு பலகாரங்களில் இதுவும் ஒன்று இதுதான் சொல்லப்படுகிறது. கேப்பை புட்டு பாருங்க. சளியை எடுத்தோடனே அப்படி நைஸாக அப்படி இருக்கு பாருங்க. புட்டு உடையது சூப்பராக நைஸாக இருக்கா. அது உருண்டையாக இருக்கிறதெல்லாம் அழகாக அது வைக்கும். இட்லி சட்டியில் கேப்பை மாவை வேக விட போகிறோம். அருமையான கேப்பை புட்டு இட்லி, அதாவது ஆவியில் வைத்த உணவுகள் பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு ஆரோக்கியம். அதில் நமக்கு கேப்பை கம்பு இதெல்லாம் அருமையான உணவு. சூப்பரான கேப்பை புட்டு தயாராகி நடு கொஞ்சம் ஆவி இதுவாகிறதுக்கு தோதா கொஞ்சம் சின்ன இதுவாக இருக்க. இட்லி தட்டிலே துளையில் இருக்கு. இதை தாண்டி நம்ம நல்லா வேக விடுறதுக்கு நான் வச்சுருக்கோம். கேப்பை புட்டு நல்லா அவிஞ்சிருச்சு மாவு. அதை அருமையாக எடுத்துக்கிறோம். நல்லா அவிஞ்ச அந்த மாவு இதில் நம்ம சேர்க்க போகிறோம். தேங்காய் பூவாகவே நேராக போடாமல் இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தண்ணி, ஜீனி, தேவையான சர்க்கரை, தண்ணீர் சேர்த்துக்கிட்டு இது தேங்காய் பாலாக சேர்த்துக்கிறோம். இது பல் இடுக்குகளில் நமக்கு இடிக்காமல், இது பல் இடுக்குகளில் சேராமல் நல்ல சுவையான தேங்காய் பாலாக சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் பாலில் ஜீனியையும் போட்டு இப்போ புட்டில் சேர்த்து கலக்கிக்கிறது. நம்ம தேங்காய் பாலாக சேர்த்துக்கிறோம். அருமையான புட்டு ரெடி. அதோட சிறிது பாசி பருப்பு போடணும். அது ஒரு தேங்காய் போட்டு சும்மா கலரை இதே பாருங்கள். சும்மா அருமையாக இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. புட்டு ரெடி. புட்டு ரெடி. அருமையான தேங்காய் பால்லாம் ஊற்றி இது பண்ணி கேப்பை புட்டு ரெடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. அருமையான தேங்காய் பால், பாசிப்பருப்பு, கேப்பை மாவு போட்ட புட்டு ரெடி. சூப்பரான அருமையான புட்டு ரெடி.